வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். குட் மார்னிங் டு ஆல். டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் குரூப் 1ல் பாருங்கள், 2025ல் கொஸ்டின் பாருங்கப்பா. சத்யசோதக் சமாஜை 1873 தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஜோதிராவ் பூலே. ஃபுல்லாக அவரோட நேம் என்னது? ஜோதிபா கோவிந்தராவ் பூலே. ஓகேங்களா? ஜோதிபா கோவிந்தராவ் பூலே. ஓகேங்களா? டென்த்து ஸ்டாண்டர்டில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் இருக்குது. ஓகேங்களா? இந்த லெசனில் இருக்குது பாருங்கள். ஜோதிபா பூலே, ஜோதிபா கோவிந்தராவ் பூலே அப்படின்னு சொன்னேன்ல பாருங்கள். 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். ஜோதிபா மகாராஷ்டிராவில் பிறந்தார். வருஷம் பாருங்கள் 1827. அவர் 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தார். ஃபஸ்ட்டு பள்ளி எந்த இடத்துல திறக்கப்பட்டாங்கன்னா புனேயில். ஓகேங்களா? புனேயில். சத்யசோதக் சமாஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சத்தியனா உண்மையை, சோதக்னா நடுவோர், சமாஜ்னா சங்கம். ஓகேங்களா? அதுக்கு இங்கிலீஷில் பாருங்கள். ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி என்னும் அமைப்பையும் பிராமணன் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாய் நிறுவினர். இவர் எதுக்காக இந்த இயக்கங்கள் கொண்டு வந்தார்னா, குழந்தை திருமணம் எதிர்த்தார், விதவை மறுமணம் ஆதரித்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரிபா ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகள் விடுதிகளையும் விதவைக்கான காப்பகங்களையும் உருவாக்கினர். அவர் எழுதிய நூலான குலாம்கிரினாவே அவருடைய எழுதிய நூல். அடிமைத்தனம் அவருடைய பெரும்பான்மையான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறினார். ஓகேங்களா? இவர் இந்த ஜோதிபா பாருங்க, சாவித்திரிபா பாருங்க. இப்போ சொல்லுங்கள் இவரை பற்றி. எந்த இடங்கள் அவர் பிறந்தார்? மகாராஷ்டிராவில். எந்த வருஷம்? 1827 ஒரு ஸ்கூல் நிறுவுகிறாங்க. அந்த ஸ்கூல் எந்த பிளேசஸ்னா புனேயில். அந்த வருஷம் 1852. சத்யசோதக் சமாஜ்னா உண்மையை நடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்தும் பெண்களுக்காகவே இந்த இயக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் அவர் எழுதிய நூல் குலாம்கிரி. ஓகேங்களா? குலாம்கிரி. ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ +1 புக்கிலே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நவீனத்தை நோக்கி அந்த லெசனில் இருக்குது. ஓகேங்களா? சத்யசோதக் சமாஜம் பாருங்கள் 1873. சத்யசோதக் சமாஜம் 1873. ஜோதிபா சாவித்திரிபா. ஓகேங்களா? இவங்க 2 பேருக்கு போட்டோம் அப்படியே இருக்கும். அந்த பேராஃபுல்லாக பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்டில் எப்படி கொடுத்தாங்களோ அதே மேய்க்க 11லேயும் இருக்குது பாருங்கள். 1827 பிறந்தார். ஓகேங்களா? பட் நம்ம அங்கே பிளேசஸ் பார்த்தோம். 10th மகாராஷ்டிராவில் பிறந்தார் ஜோதிபா. இது மாலி தோட்ட வேலை செய்வோர் சமூகத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? தொடக்க கல்வியை கிறிஸ்துவ சமய நிறுவன பள்ளியில் கற்ற அவர் இடையில்
கல்வியை தொடர முடியாமல் நின்று விட்டார். இவர் வந்து பாதியிலே கல்வி வந்து படிப்பு வந்து நின்றுவார். ஜோதிபா பூலே மேல் ஜாதியினர் அடக்குமுறைக்கு எதிராக வாழ்நாள் முழுவதும் நீண்ட போராட்டத்தை மேற்கொண்டார். ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினச்சி வேதங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து முழுக்க முழுக்க அந்த இயக்கம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெண்களுக்காக மெயினாக கொண்டு வந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் குழந்தை திருமணம் இது பண்ணுறது, விதவை மறுமணம் அப்படின்னு சொல்லி குழந்தை பெற்றோர் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு விடுதி வந்து இது பண்ணுவாங்க. அப்போ விதவைகளுக்கு வந்து காப்பம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ சாவித்திரியும் அவங்க ஜோதிபாவும் 2 பேருமே நல்ல ஹெல்பிங் மைண்டு. ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன்னா, உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாக்கத்தினால் வேதங்கள், மனுசங்கீதை, புராணங்கள், புத்தர், தீர்த்தகர் ஆகியோரின் கருத்துக்கள் இடைக்கால பக்தி இயக்கத்தை சேர்ந்த சமய பெரியோர்கள் என மிக விரிவான வாசிப்பை மேற்கொண்டனர். சமய பெரியோர்கள் விரிவான வாசிப்பை மேற்கொண்டனர். ஓகேங்களா? ஆக்சுவலி அங்கே வந்து இயக்கத்தில் அந்த பெண்களுக்கு அப்படி சேவை செய்கிறது எல்லாத்தையும் சொன்னாங்க. பட் இங்கே வந்து எவ்வளோ அது தெரிஞ்சிருக்காரு. அவர் கொஞ்சம் தொடக்க கல்வி மட்டும்தான் படிச்சிருக்காருன்னு நினச்சிக்கோங்க. தொடக்க கல்வி தான் படிச்சிருக்காருன்னா இடையில வந்து பாதியிலே படிப்பை வந்து நிப்பாட்டிட்டார். அது இல்லாமல் இது எதனால அப்படின்னு சொல்லி நிறைய தெரிஞ்சுக்கணும் தான் வேதங்கள், அது புராணங்கள், புத்தர் அப்படி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? அதுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த பண்பாட்டையும் மரபுகளையும், இது ஒன்று. ஓகேங்களா? பண்பாட்டு மரபுகளையும் பகுத்தறிவு மற்றும் சமத்துவம் ஆகிய இரண்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பண்பாட்டு மரபுகளையும் பகுத்தறிவு மற்றும் சமத்துவம் ஆகிய 2 அளவுகோல்கள் கொண்டு சீர்தூக்கி பார்த்தார். ஓகேங்களா? சத்திய சோதக் சமாஜ், உண்மை தேடும் சங்கம். நம்ம அதில் என்ன பார்த்தோம்? 10th வந்து உண்மையை நடுவோர் சங்கம் பார்த்தோம். ஓகேங்களா? +1 புக்கில் பாருங்கள், உண்மை தேடும் சங்கம். சத்திய சோதக் சமாஜம் வந்து உண்மை நடுவோர் சங்கம் ஒன்று தான், உண்மை தேடும் சங்கம் ஒன்று தான். ஓகேங்களா? அந்த வருஷம் பாருங்கள், 1873. ஓகேங்களா? நிறுவினர். சத்திய சோதக் சமாஜ் வந்து எப்போ நிறுவினர்னு 1873. ஓகேங்களா? அதுதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மக்களின் கல்வியை விடுதலுக்காக புரட்சி காரணியாக இருக்கும் என்று கூறினர். ஓகேங்களா? இப்போ மக்களுக்கு கல்வி வேணும், விடுதலை வேணும், புரட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவர் எழுதிய முக்கிய நூல் குலாம்கிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி 10th புக்லேயே பார்த்துட்டோம். அடிமைத்தனம். ஓகேங்களா? இவர் எழுதிய நூல் வந்து குலாம்கிரி, அடிமைத்தனம். ஓகேங்களா? பெண்களின் விடுதலை. ஓகேங்களா? புலே தன்னுடைய கருத்துக்களின் உண்மையான போராட்டங்கள் மாற்ற விரும்பினார். மக்களுக்காக கட்டாய தொடக்க கல்வி, விவசாய வர்க்கங்களை சேர்ந்த ஆசிரியர்களை கொண்ட கற்பிக்குமாறு ஆங்கில அரசாங்கத்தின் புலே வற்புறுத்தினர். அவர் வந்து 1851 புனேயில் பெண்களுக்கு என்று ஒரு பள்ளியும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியும், தனது 2 பள்ளி வந்து 2 வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட அவங்க ஒய்ஃபோட உதவியோடு தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? பாருங்கள், தனது துணைவியார் சாவித்திரியின் உதவியோடு தொடங்கினர். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், பெண்களுக்கு ஒன்று அப்படின்னு ஒரு பள்ளியும், பெண்களுக்கு என்று ஒரு பள்ளியும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியும் அப்படின்னு சொல்லி 2 ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க.
தீண்டத்தகாதவர்களுக்காக ஒரு பள்ளியும் கைம்பெண்களின் குழந்தைக்காக ஒரு இல்லத்தையும் நிறுவினர். பிற்காலத்தில் மகாராஷ்டிராவில் பிராமணர் இல்லாதோர் இயக்கம் இவருடைய பணிகளால் தோன்றியது. ஓகேங்களா? இந்த வீடியோவிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஜோதிபாவை பற்றியும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து எந்த ஸ்கூலில் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த இயக்கங்கள் வந்து எப்படி என்ன உதவி செஞ்சுருக்கு, அவர் என்னென்ன கற்றுக்கிட்டார், நிறைய இது தெரிஞ்சுக்கிட்டார், கற்றறிந்தார். அப்புறம் என்னது, அவர் வருஷம், அவர் எங்கே பிறந்தார், அவர் என்ன வந்து நூல் வந்து எழுதியிருக்காரு எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.